ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க, இட்லி. ஆனால் இந்த இட்லி ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு இட்லிங்க. எப்படி பண்ணாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த இட்லி எதுலேருந்து பண்ணேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இட்லி தோசைக்கு ஒரே மாவு தான். இப்போ இந்த இட்லி எதுலேருந்து பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து கம்பு எடுத்திருக்கேங்க. கம்பு இட்லி தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். கம்பு இட்லி பண்ணுறதுக்கு 2 டம்ளர் வந்து கம்பு எடுத்துக்கோங்க. இது கூட அரிசி எடுத்துக்கோங்க, இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து கம்பில் இருக்கிற இந்த தவிடு, கல், மண் எது இருந்தாலும் ரிமூவ் ஆகி வரும். நல்லா கைகளால் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை. நல்லா அலசினதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. 2 தடவை இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஊற வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ அது கூடவே நம்ம அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாங்க. இதையும் அதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. உளுந்து 1 ஹவர் ஊறினாலே போதுங்க. நான் கம்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சிட்றேன். அதனால் இது நல்லா ஊறி வந்துடும். இப்போ கம்பு வந்து ஊறிடுச்சுங்க. 5 மணி நேரம் கிருமிச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாங்க. இப்போ இருக்கிற உளுந்தம்பருப்பில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஓட விட்டுக்கோங்க. இந்த கம்பு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்லாங்க. உடம்பு எடையை வந்து ஃபஸ்ட்டு குறைக்குங்க. இந்த ஹீட்டு உடம்பு இருக்கிறவங்க இந்த கம்பை தாராளமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு குளுமையான தன்மை வந்து தரும். கம்மங்கூடு, சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போது நம்ம இது இட்லி தோசையாவோ பயன்படுத்திக்கிட்டோம்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த இட்லி ரெசிபி சொல்லியிருக்கேன். இது தோசையும் யூஸ் பண்ணிக்கலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் இட்லி தோசையோட இது கொஞ்சம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி தெளித்து நம்ம உளுந்தம்பருப்பை ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா மாவாகி வரும். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி ஓட விட்டுருங்க உளுந்த. இப்போ நல்லா மாவாகி வந்துருச்சுங்க, இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தோண்டிக்கலாம். இப்போ உளுந்த மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உளுந்து எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து கம்பு அரிசி தாங்க போட போகிறோம். கம்பு வந்து இந்தளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தண்ணியும் கம்பும் சேர்த்து ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஊற வைக்கலே அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போது அரிசியும் கம்பு அரிசியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இல்லைன்னா கிரைண்டர் நின்றும். அதான் தண்ணி கொஞ்சம், அரிசி கொஞ்சம், அவ்வளோதாங்க. இப்போ எல்லா அரிசியும் நம்ம போட்டாச்சு. இதை நல்லா ஆட்டு விடட்டுங்க. தண்ணி ஊற்றிக்கங்க. அரிசி எல்லாம் போட்டுட்டுங்க. இப்போது மாவு ஆயிட்டுருக்குங்க. இது நல்லா ஆட்டுப்படணும். நான் காட்டுறேன் பாருங்க, அந்தளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆட்டு விட்டு அடுத்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஓரளவுக்கு ஆட்டிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், கையில் இப்படி தேய்ச்சோம்னா நல்லா நெகுன்னு இருக்கணுங்க. அந்தளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. சொரன்னு இல்லாமல் கொஞ்சம் மாவு வந்து நல்லா நம்ம இட்லி மாவுக்கு ஆட்டுறோம் பாருங்க, அந்த மாதிரி வரணும். இப்போ மாவு ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ 2 மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு பண்ணுற மாதிரி தாங்க. நைட் ஆட்டினோம்னா காலையில் புளிச்சு பொங்கி வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும்.
இப்போ உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க கைகளால். நல்லா அழுத்தி கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ மாவு வந்து எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாத்திரத்தில் அரை பாத்திரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மாவு புளிச்சு பொங்கி மேலே வரும். அதனால் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. மறுநாள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம காலையில் ஆட்டினா நைட்டு ரெடி ஆயிரும். நைட் ஆட்டினோம்னா காலையில் ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம இட்லிக்கு ஊற்றிடலாங்க. ஃபஸ்ட்டு இட்லி துணியை வந்து நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இதையும் நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தட்டில் மாவு ஊற்றிடலாங்க. மாவு இந்தளவுக்கு இருக்கணுங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு நீங்கள் ஆட்டினீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லா மாவையும் நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம். எல்லோரும் சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருக்கும். சத்தானதும் கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிறுதானியம் அடிக்கடி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குங்க. நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ உலை காஞ்சிருச்சுங்க. இப்போ இட்லி தட்டை எடுத்து உள்ளுக்கு வச்சிடலாங்க. இது 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இட்லி ஈஸியாக வெந்துடுங்க. 10 நிமிஷம் தாங்க, கரெக்டாக 10 நிமிஷம் வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரணும். ஒட்டவே இல்லை பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிடலாம். அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வருங்க. லைட்டாக இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த இட்லி நம்ம நார்மல் இட்லி மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி. இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த இட்லியை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்க. செம்ம சாஃப்டாக வந்துருக்குங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு தோசையும் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாவு தாங்க. நல்லா தோசைக்கல் காஞ்சோன்னே இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. இதுலேயே பணியாரமும் வருங்க. நான் தோசை மட்டும் ஊற்றிருக்கேன். அப்படி எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே செவந்தோடனே திருப்பி போட்டுடலாங்க. காலையில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. மறக்காமல் நம்ம சேனல்